அண்ணா என் பையனுக்கு உடம்பு சரியில்லை மருந்து வாங்கிட்டு போனேன். சரி. இப்போ உடம்பு சரியா போயிடுச்சு. மீதி மருந்து இருக்கு, ரிட்டர்ன் எடுத்துப்பீங்களா? கொண்டு போய் வீட்டில் வைமா. திரும்ப பையனுக்கு உடம்பு சரியில்லாம ஆச்சுன்னா கொடு. அப்போ ரிட்டர்ன் எடுக்க மாட்டேன். இதுக்கு தான் உன் கடையில் மருந்து வாங்கக்கூடாது. அடுத்த வாட்டிலேருந்து பக்கத்து கடையில் வாங்கிக்கிறேன். நீ என் மெடிக்கலுக்கே வராதம்மா. வராத, பக்கத்து மெடிக்கலுக்கே போயிடு. அப்படியே அண்ணா பக்கத்து ஊர் வரையும் போகணும். எவ்வளோ? பக்கத்து ஊர் வரைக்கும் போகணுமா? ஆட்டோவில் ஏறுங்கம்மா, பேசிக்கலாம். நீங்கள் எவ்வளோன்னு சொல்லுங்க, நான் அப்புறம் ஆட்டோவில் ஏறுறேன். சரி, என்ன பக்கத்து ஊர் வரைக்கும்னா ஒரு 150 ரூபா கொடுங்கம்மா. 150 ரூபாயா? பைக் டாக்ஸியில் வெறும் 30 ரூபா தான் காட்டுது. நான் அதிலே போகிறேன். ஏண்டி அதில் 30 ரூபா கட்டுதுன்னா அதில் ஏறி போக வேண்டியதானே? அப்புறம் எதுக்கு இங்கே வந்து இது பண்ணுறீங்க? என்னங்க, பருப்பு ரசம் வைக்கவா பருப்பு சாம்பார் வைக்கவா? நான்வெஜ் செய்யுமா இன்னைக்கு? நான்வெஜ் செய்யி. பன்னிக்கறியா இருந்தாலும் பரிமாறி பாசத்தோட சாப்பிட்ற பரதேசி குடும்பம் என் குடும்பம். எனக்கு போய் சைவமா போட்டு சாவடிக்கிறிய. எனக்கு நான்வெஜ் போடுமா இன்னைக்கு. எனக்கு நான்வெஜ் சாப்பிட்டே ஆகணும் நான். என்னங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி நான் வெஜிடேரியன் மாறிடுன்னு சொல்லிட்டு தானே என் கழுத்தை தாலி கட்டினீங்க. இப்போ நான் நான்வெஜ் கேட்குறீங்க. பருப்பு சாம்பார் வைக்கிறேன், பன்னிக்கறியே தோக்கடிச்சிரும். தெரியாதனமா இவ்வளவு கல்யாணம் பண்ணிட்டேங்க நானு. தெரியாதனமா இவ கழுத்துல தாலியை கட்டிட்டேன். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் பருப்பு சாம்பார், பருப்பு குழம்பு, பருப்பு ரசம் சைவமா போட்டு சாவ அடிக்கிறா என்ன. எப்படி வெஜிடேரியனா இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? அண்ணா எங்க வீட்டில் பலாப்பழம் இருக்கு, வாங்கிக்கிறீங்களா? பலாப்பழமா? பலாப்பழம் நேத்தாம பெருமாள்கிட்ட வாங்கினேன். உங்கள்கிட்ட அடுத்த வருஷம் வாங்கிக்கிறேனே. பெருமாள்கிட்டயா வாங்கினேன்? அந்த பழம் எல்லாம் அழுவிடும். அழுவிடுமா? வாண்ட வாங்கல, நீ அழுவாதம்மா. அடுத்த வருஷமும் இங்க வந்துடாத. சித்தி, நம்ம ஊர்ல வெட்டி சம்பளம் வாங்குறது யார் தெரியுமா? எங்க சித்தி வேலைக்கே போவாது, அப்புறம் எப்படி வெட்டி சம்பளம் வாங்கும்? இப்ப அவ கேட்டாளா? உன்னை பத்தி தெரியாம பேசுறா சித்தி. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு சித்தி. நம்ம ஊர்ல வெட்டி சம்பளம் வாங்குறது யாரு தெரியலடி? சலூன் கடைக்காரு. அவருதான் வெட்டி சம்பளம் வாங்குவாரு. அண்ணாச்சி ஒரு மைக் கவர் கொடுங்க. என்னம்மா மொய் கவர் வேணுமா? தோத்தரம்மா, இந்தாம்மா. அவளுக்கு வைக்க போற மொய் 50 பைசா. ஏமா 50 பைசாவை மொய் வைக்க போற? அண்ணாச்சி 50 பைசா வைக்கிறேன்னு சொல்லிட்டு நான் அசிங்கமா நினைச்சுக்காதீங்க. அந்த காலத்துல 50 பைசா வச்சு 5 ஏக்கரே வாங்கலாம், தெரியும்ல? ஏண்டி அந்த காலத்துல 50 பைசா வச்சு 5 ஏக்கர் வாங்கலாண்டி. இந்த காலத்துல என்ன பண்ண முடியும்? 50 பைசா மொய் வைக்க போறலாம். மொய் கவரே இப்போ 1 ரூபா ஆயிடுச்சு. மொய் கவர் காசு கொடுக்காம போயிட்டு வாமா. ஐரூட்டு பொண்ணு எத்தனை கிலோ போடணும்? 5 கிலோ போடுங்க பாய். 5 கிலோவா? இந்த போட்டுறேன். என்னம்மா மூஞ்சில இருந்து கூட எடுக்கவே மாட்டற? மூஞ்ச பார்த்தா ஐரூட்டு பொண்ணு கண்டுபிடிச்சிராங்க, அதனால தான் மூஞ்சி கட்டல. நீங்க போடுங்க. ஏண்டி அழுகுற? கண்ண மூடி திறக்கிறதுக்குள்ள அது நடந்துருச்சு. என்னடி ஆக்சிடென்டா? இல்ல, கண்ணுல தூசி விழுந்துருச்சு. சொரலமான சாமி, சூலத்தை இவ கண்ணுல சொருகிட்டு போ சாமி. அப்பா அம்மா. ஏங்க ஏங்க, நாமளே தூக்குவோம். அம்மா எவ்வளோ வெயிட்டு. மாமா இங்கே வாங்களேன், இதை கொஞ்சம் எடுத்து வைங்களேன். நான் வந்துட்டோம்ல. கண்கள் இரண்டால் உன் கண்கள் இரண்டால் என்னை கட்டி இழுத்த. என்னம்மா காலைல தைலம் தேய்ச்சிட்டு உட்காந்துருக்க? தலைய வலிக்குதா? தலையெல்லாம் வலிக்கலங்க. தலைய வலிக்கலையா? அப்புறம் எதுக்கு தைலம் தேய்க்கிற? இது தேய்ச்சி பழகிருச்சா? இந்த வாசனை இல்லாம பைத்தியம் முடிக்கிற மாதிரி இருக்கு. பழகிடுச்சா? என்ன போதை மருந்துக்கு பழக்கமான மாதிரி சொல்றா? ஏண்டி முட்டை வெட்டையில கிடக்கு எடுக்காம உட்காந்துருக்க? இது அவ போட்ட முட்டை தான், எடுக்க போனா சாபம் விடுறா. இவளுக்கெல்லாம் சாப்பாடு போடுறதே பெரிய விஷயம், இதுல சாபம் ஒரு கேடு. என் முட்டைய எடுக்காதடா. எடுத்துட்டேன்டி, இப்ப என்ன பண்ண போற? என் முட்டைய எடுத்தவன் நாசமா போவேன், மோசமா போவேன், மாசமா போவேன். மாசமா போகணுமா? யாரு சிரிச்சாலும் மண்ணா போவேன், மரமா போவேன், அந்த மரத்துக்கு உரமா போவேன். எனக்கே சாபம் கொடுக்குறியா? நீ சிக்கன் பிரியாணியா போவ, சிக்கன் ரைஸா போவ, சில்லி சிக்கனா போவ. உன் சாபம் பலிக்காதடி. நிறுத்தடி, ஒரு முட்டை எடுத்தது குத்தமா?